சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதில் இரட்டை நிலைப்பாடோ அல்லது எந்தவிதமான சமரசமோ கூடாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக மலேசியா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் இருதரப்பு உறவுகள் தொடர்பாக அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தினார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவும் மலேசியாவும் சிறப்பான உறவை பகிர்ந்து கொள்வதாகவும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மக்கள் தொகையை கொண்ட உலகின் இரண்டாவது பெரிய நாடாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை, பயங்கரவாத எதிர்ப்பு, உளவுத்துறை பகிர்வு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். மலேசியாவில் இந்திய தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்கான சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம், சுற்றுலாவிற்கான இலவச விசா மற்றும் மலேசியாவில் டிஜிட்டல் கட்டண செயலியான UPI-ஐ செயல்படுத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் இரு நாட்டு குடிமக்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவும் மலேசியாவும் தமிழ் மொழியின் மீதான பகிரப்பட்ட அன்பினால் பிணைக்கப்பட்டிருப்பதாகவும் மலேசியாவில் வலுவான மற்றும் துடிப்பான தமிழ் இருப்பு கல்வி, ஊடகம் மற்றும் கலாச்சார வாழ்வில் தெளிவாக தெரிவதாகவும் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதில் இரட்டை நிலைப்பாடோ சமரசமோ இல்லை என்று இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இந்தியா மலேசியா இடையே உள்ளூர் தேசிய நாணயத்தில் வர்த்தகம் மற்றும் முதலீடு மேற்கொள்ள முடிவு செய்திருப்பதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்தியா அபரிமிதமாக வளர்ந்து வருவதாக தெரிவித்த மலேசிய பிரதமர், சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக காட்சியில் இது ஒரு அற்புதமான உயர்வு என்று குறிப்பிட்டார். இந்தியாவிற்கு பயணம் செய்யவும் அங்கு வரலாறு, தொழில்நுட்பம் போன்றவற்றை கற்றுக்கொள்ளவும் நிறைய இருப்பதாக தெரிவித்த மலேசிய பிரதமர், இந்தியா மலேசியா இடையே செமிகண்டக்டர், சுகாதாரம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் பொருளாதாரம், எரிசக்தி, விவசாயம், உணவு, கல்வி, சுற்றுலா உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவோம் என்று கூறினார். வாய்ப்புள்ள இடங்களில் இந்தியா மலேசியா இடையே வர்த்தகம், முதலீடு போன்றவற்றை இரு நாடுகளின் உள்ளூர் தேசிய நாணயத்தில் மேற்கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் குறிப்பிட்டார். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.